மீன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சனி செவ்வாயுடைய நெருக்கடி சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஸோ மீன ராசி நபர்கள் எந்த விதத்துலையுமே ஒரு நல்ல முடிவுகளை நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு வாரம். ஸோ மேக்சிமம் எப்படி நீங்கள் தப்பிச்சிக்கலான்னா, எதுலேயுமே நீங்கள் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தால் ரைட். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்காது. அப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்ற போனீங்கன்னா நீங்கள் தான் இன்னும் மாட்டுவீங்க. ஸோ மீன ராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ரீதியாக என்ன தலையிலே பாவகிரகங்களுடைய தாக்குதல் இருக்கிறதுனால மைண்ட் ரீதியாக மனசு ரீதியாக நிறைய போராட்டங்கள் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கும். மீனராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மனப்பதட்டம். ஸோ ஒரு ஒரு நெருப்பு ப்ளஸ் புகை, இதுக்கு நடுவில் ஒரு மனிதனோ ஒரு உயிரோ மாட்டிக்கிட்டே அப்படி இருக்கும். நல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு ப்ளஸ்ஸு புகை. வெறும் புகையிலையும் வாழ முடியாது, நெருப்புலையும் வாழ முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுக்கு நடுவில் ஒரு நபர் ஒரு உயிர் இருக்குன்னா அதனுடைய துன்ப அமைப்பு இருக்கும். அந்த மாதிரியான துன்ப அமைப்புகள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு. இது எல்லா விஷயத்துலையும் பொறுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக லேண்டு விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், உங்களுக்கான ஆரோக்கிய அமைப்புகள், சின்ன விஷயத்தில் ஏதாச்சும் இதெல்லாம் பெரிய விஷயமா மாறுமா அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் இந்த நேரத்தில் புதகரமாக வெடிக்கிறது. நல்லா போயிட்டு இருந்த அதாவது பார்த்தீங்கன்னா நிழலில் இருந்த நீங்கள் திடீர்னு வெயிலுக்கு வந்த மாதிரியான ஒரு கதை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா விஷயத்துலையும் இது மேட்ச் பண்ணி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். மீனராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிழலில் போயிட்டு இருந்தவங்க திடீர்னு வெயிலுக்கு பிடிச்சி யாரோ எடுத்து விட்ட மாதிரி, நீ என்ன நிழலே இருக்கியா, போய் வெயிலில் நில்லு, அப்போ தான் அதோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் மீனராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள். ஸோ கை தூக்கி விடவோ கூட சேர்ந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாத ஒரு வாரமாக போயிடும். ஸோ தனியாக போராடுற மாதிரி வந்துடும் எல்லா விஷயத்துலையும். ஒரு சில நபர்களுக்கு வழி தெரியாமல் எங்கேயாச்சும் போகிறதுக்கான வழிகள் உண்டு. ஸோ ஜாதக அமைப்பில் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பின்னடைவுகள் அடி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இல்லை. அதர்வைஸ் ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தகுதிக்கு மீறிய பெரிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் 6ஆம் அதிபதியான சூரியன் உச்சமாகுது, 6 கூடிய கிரகம். ஸோ அரசாங்க ரீதியாக, அரசு ரீதியாக, அரசியல் ரீதியாக, உயர்மட்ட அமைப்புகள் ரீதியாக சில நேரடி தாக்குதல்களை நீங்கள் பெறுற மாதிரி வரும். ஒரு சில நபர்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கிடைக்கும். அது ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்க அந்த கடனை வச்சு முன்னேறுவாங்க. ஒரு சில நபர்கள் அந்த கடனை வாங்கி போட்டு கட்ட முடியாத அமைப்புகள் போகும் ஒரு சில நபர்களுக்கு. ஸோ 6ஆம் அதிபதி உச்சம் போகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஹெவியாக மாறிடும். அது பிளட் ரீதியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மீனராசி நபர்கள் கொஞ்சம் பாவகிரகத்துடைய தாக்குதல் மத்தியில் இந்த வாரத்தில் வர்றதுனால கொஞ்சம் திடீர்னு நல்லா மேலே இருக்கக்கூடியது திடீர்னு கீழே வந்த மாதிரியான சூழ்நிலையாக போய் கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் வந்துடும். ஸோ யாரோ எவரோ ஏதோ செய்ய போய் அது உங்களை பாதிக்கிற மாதிரி வந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கிங்க.